மத்திய பட்ஜெட்டில் புதிய வருமான வரி நடைமுறையில் மாற்றங்கள் தொடங்கி பல்வேறு விஷயங்கள் பேசப்பட்டன, இன்னும் பேசப்பட்டுக் கொண்டிருக்கின்றன. இந்த நேரத்தில் நாம் குறிப்பாக 2 விஷயங்களை பேசவிருக்கிறோம். ஒன்று தங்கம், மற்றொன்று நீண்ட கால குறுகிய கால முதலீடுகள் மீதான மூலதன ஆதாய வரி. ஏன் தங்கம்? உங்களுக்கே தெரியும், தங்கம் என்பது ஒவ்வொரு இந்திய குடும்பத்தோடு பின்னி பிணைந்தது. தங்கத்தை வெறும் உலோகமாகவோ ஆபரணமாகவோ எண்ணுவது கிடையாது. அதனை குடும்பத்தின் கௌரவமாக நினைப்போர் அதிகம். இதனால்தான் தங்கம் விலை நிலவரம் கூட தினசரி செய்தியாகிவிடுகிறது. 2024-25 நிதி ஆண்டுக்கான மத்திய பட்ஜெட்டில் 10% இருந்த தங்கத்தின் சுங்கவரி 6% வரை குறைக்கப்பட்டிருக்கிறது. வெள்ளிக்கும் இதே போல 6%, பிளாட்டினத்திற்கு 6.4% வரி குறைக்கப்பட்டுள்ளது. I propose to reduce customs duties on gold and silver to 6% and that of platinum to 6.4%. இதன் எதிரொலியாக தங்கத்தின் விலை சரிந்து கொண்டிருக்கிறது. இதனால் தங்கம் வாங்க இது தங்கமான நேரம் என்கிறார்கள் வியாபாரிகள். இனி வரும் காலங்களில் எப்படி இருக்கும் அப்படின்னா, இன்னும் ஓரிரு வாரங்களில் கொஞ்சம் இறங்குமுகமாக இருக்கலாம். ஆனால் அதே டைமில் கண்டிப்பாக தங்கத்தினுடைய தேவைகள் அதிகமாகிட்டே இருக்கும். அதாவது வரக்கூடிய ஆடி 18ஆம் பெருக்குன்னு சொல்லுவோம். அதுக்கப்புறமே எல்லாம் ஃபெஸ்டிவல் நிறைய இருக்குது. திருமணம், காது குத்து, கிரகப்பிரவேசம், பூப்புனித நீராட்டு விழா, இந்த மாதிரிலாம் இருக்குது. அதனால் தங்கத்தினுடைய தேவைகள் அதிகமாகும். அப்படி ஆகிறப்போ தங்கத்தினுடைய ரேட்டும் இன்டர்நேஷ்னல் மார்க்கெட்டில் ஏற ஆரம்பிச்சிடும். இந்த வருட கடைசிக்குள்ளே ஒரு சவரன் தங்கம் அப்படின்றது 60,000 ரூபாய் இலக்கை எட்டிடும் அப்படின்றது வியாபாரிகள் மட்டும் இல்லை, பொருளாதார நிபுணர்களுடைய கருத்தாகவும் இருக்குது. அதனால் இப்போ பொதுமக்கள் இந்த ஒரு பொன்னான வாய்ப்பு அப்படின்னு சொல்லி கூட சொல்லலாம். ஏன்னா கோல்டன் பீரியட்னு சொல்லலாம் இந்த ஒரு டைமை. அந்தளவுக்கு விலை இறங்கி பொதுமக்களும் சரி, வாடிக்கையாளரும் சரி, சாமானியவர்கள் கூட தங்கத்தில் இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்றது என்னுடைய கருத்து. அதே நேரம் தங்கம் என்பது லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின் டாக்ஸ் எனப்படும் நீண்ட கால மூலதன ஆதாய வரிக்குள் வருகிறது. லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின் டாக்ஸ் 10%-இருந்து 12.5% உயர்த்தப்பட்டுள்ளது. இதனால் கையிருப்பில் உள்ள தங்கத்திற்கு வரி கட்ட வேண்டுமா, ஆபரணங்களாக உள்ள தங்கத்திற்கு வரி கட்ட வேண்டுமா என்ற கேள்விகள் பலருக்கும் எழுகின்றன. நீண்ட கால முதலீடுக்காக தங்கம் இருந்தால் அதை நம்ம விற்க போனோம்னு சொன்னா அன்னுடைய வேல்யூல, நீங்க எந்த வேலைக்கு வாங்கியிருந்தாலும் அன்னுடைய வேல்யூல 12.5% அதுக்கு நேரடியாக அது வரி அப்படிங்கிறது சொல்லிட்டாங்க. முன்ன அது மாதிரி இல்லை. இப்போ இந்த தடவை இது மாதிரி இந்த பட்ஜெட்ல இது ஆட் பண்ணிருக்காங்க. 12% அதுக்கு மூலதன ஆதாய வரி தங்கத்துக்கு வரும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா இன்னொரு கேள்வி இருக்கு. என்னன்னா, இந்த நீண்ட கால முதலீடு இந்த பேப்பர் கோல்டுக்கு இருக்கா, டிஜிட்டல் கோல்டுக்கு இருக்கான்னு சொன்னா அதுல இப்போ அவங்க கொடுத்துல இன்னும் அது கிளாரிட்டி தரல. ஆனா ஏற்கனவே அதுக்கு இல்லாததான் இருந்தது. அது இப்ப இருக்கா இல்லையான்றது அவங்க தெளிவா சொல்லல. ஸோ இதுல சின்ன ஒரு கன்ஃபியூஷன் இருக்கு. ஆனா பிசிக்கல் கோல்ட்ல 12% மூலதன ஆதாய வரி உண்டு. இந்தியாவில் பல குடும்பங்கள்ல நேரடியாக தங்கத்தை கட்டியாகவோ அல்ல பிஸ்கட்னு சொல்றோம் அந்த அடிப்படையிலோ ஆபரணங்களாக வைத்திருப்பவர்கள் கணக்கில் கொண்டு வரப்படுகின்ற பொழுது அங்கே வரி செலுத்துகிறார்கள். குறிப்பாக ஒருத்தர் ஒரு பேங்க் லாக்கர்ல போய் ஒரு 100 பவுன் வைக்கிறாருன்னா அது கட்டாயம் உட்படுத்தப்படுகிறது. ஆனால் உங்களுக்கெல்லாம் தெரியும், இந்தியாவில் எவ்வளோ தங்கம் இருக்குது என்பது அரசின் அளவில், ஒருவேளை மத்திய அரசின் அளவிலையோ மாநில அரசின் அளவிலையோ சரியான கணக்கீடு கிடையாது. காரணம், இங்கே நான் ஏற்கனவே சொன்னது தான், தங்கம் ஒரு கலாச்சார பொருள். ஆனால் மேற்கத்திய நாடுகளில் கலாச்சாரம் தாண்டி ஒரு பொருளாதார பொருள். அங்கே ஒரு மிஸ்டர் எக்ஸ் ஒருத்தர் இருக்காரு, அவர் ஒரு 100 பவுன் வச்சிருக்கிறார் அப்படின்னா அவர் வரி நேரடியாகவே செலுத்தப்பட வேண்டிய சூழல். நம்ம ஊரில் அதை நோக்கி பயணிக்கிறோம். ஆனால் இன்னும் முழுவதுமாக தங்கம் பற்றிய, தங்கத்தின் கையிருப்பு பற்றிய, தங்கத்தினுடைய அளிப்பு பற்றிய கணக்கீடு என்பது மிக அறிவியல் அடிப்படையில் இன்னும் வரல. அதனால் அந்த முயற்சி நடக்கிறது. கூடிய விரைவிலே அதற்கான, உங்களுக்கு தெரியும் இன்னைக்கு டிஜிட்டலைசேஷன் வந்துட்டு இருக்கு, ஒரு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மெத்தட் வந்துட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் வாலண்டியராகவே அவங்க மக்கள் அதை மக்கள் அரசாங்கத்தை தெரிவிக்கலாம். இந்த சூழல்கள் வருகின்ற பொழுது தங்கத்துக்கு மீதான வரி கட்டாயம் கூடும். ஆனால் இது மிக விரைவில் அல்ல, கொஞ்சம் நாள் ஆகும். இப்போ நம்ம தங்கம் ஆபரணமோ தங்க கட்டியோ வச்சிருக்கிறப்போ வச்சிருக்கிறதுக்காக வரி செலுத்த வேண்டிய அவசியம் இல்லை.
ஆனால் அதை விற்கிறோம் அப்படிங்கிறப்போ நம்ம எவ்வளவுக்கு வாங்கினோமோ அதுக்கும் இன்னைக்கு விற்கிறதுக்கும் உள்ளதுக்கு வர்ற லாபம், அதாவது கேபிட்டல் கெயின்ஸ், அந்த கேபிட்டல் கெயின்ஸுக்கு மட்டும் வந்து நமக்கு டேக்ஸ் வருங்க. அதில் வந்து இப்போ இந்த புது பட்ஜெட்டில் பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஒரு 2 வருஷம் அப்படின்னு சொல்லி ஒரு காலக்கெடு கொடுத்துருக்காங்க. இந்த 2 வருஷத்துக்குள்ளே விற்கிறோம் அப்படின்னா நமக்கு வந்து அதுக்கு தனியாக வந்து ஒரு 20% வரைக்கும் நம்மளுடைய நார்மல் டேக்ஸ் ஸ்லாப் அவங்கவுங்களோட வந்து இந்த நம்ம 5%லேருந்து 30% வரைக்கும் ஸ்லாப் ரேட் இருக்குது இல்லைங்களா, அந்த ஸ்லாபுக்குள்ளே அவங்களோட இது இன்கம்மாக ஆட் ஆகிடும். அதுக்கு ஏற்ற மாதிரி வந்து டேக்ஸ் வரும். இப்போ 2 வருஷத்துக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு வந்து இப்போ 12% அப்படின்னு சொல்லி ஒரு டேக்ஸ், புது டேக்ஸ் ஸ்லாப் வந்து கொண்டு வந்திருக்காங்க. இதில் வந்து நமக்கு பெருசாக வந்து பாதிப்பும் இல்லை, பெருசாக வந்து பெனிஃபிட்டும் இல்லைங்கிற மாதிரி தான் வந்து இருக்கு. ஆனால் இந்த டேக்ஸ் கால்குலேஷன் வந்து கொஞ்சம் சிம்பிளிஃபை ஆயிருக்கு. கொஞ்சம் பணம் கையில் இருந்தாலும் காயினாக வாங்கலாமா, ஒரு தோடு வாங்கலாமா, செயின் வாங்கலாமா என தவிக்கும் நடுத்தர குடும்பங்கள் இப்போது தங்கத்தை விற்கும் போது வரி செலுத்த வேண்டுமா என்ற கேள்வியுடன் நிற்கின்றன. ஏனெனில் அவசர தேவைகளுக்கு உதவுவது கையில் உள்ள தங்கம்தான். எனில் தங்கத்தை விற்கும் போது எவ்வளவு வரி செலுத்த வேண்டியிருக்கும் என்ற கேள்விகள் எழுந்துள்ளன. இதற்கு வல்லுநர்கள் தெளிவான விளக்கங்களை அளிக்கிறார்கள். இப்போ தங்கம் வச்சிருக்கிறதுக்கு வந்து வரி வராதுங்க. அதுக்கு வந்து அவங்க லிமிட்ஸ் கொடுத்துருக்காங்க. கல்யாணமானவங்க வந்து ஒரு 250 500 கிராம் வரைக்கும் வந்து வச்சுக்கலாம். ஆண்களுமே வந்து ஒரு 100 கிராமோ ஏதோ வந்து வச்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து அவங்க ஸ்லாப்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அது வரைக்கும் உள்ளது வந்து இன்கம் டேக்ஸ்லேயும் வந்து இட்ஸ் இஸ் அலவுட். பட் அதுக்கு மேலே வந்து நம்ம வச்சிருக்கிறோம் அப்படின்னா அதுக்கான என்ன வருமானத்தினால வந்து அதை வாங்கினாங்க அப்படிங்கிறது நம்மளால வந்து ப்ரூவ் பண்ண முடியணும். கையில் வச்சிருக்கிற வரைக்கும் அதுக்கு எதுவும் டேக்ஸ் வராது. பட் விற்கிற அன்னைக்கு அதுக்கு வந்து வாங்கின அன்னைக்கு என்ன மதிப்பு இருந்தது, இன்னைக்கு விற்கிறப்ப எவ்வளவு வந்து விலைக்கு விற்கிறோம், அது ரெண்டுத்துக்கு உள்ளதுக்கு நமக்கு கேபிட்டல் கெயின்ஸ் டேக்ஸ் வந்து வரும். பொதுவாகவே தங்கம் வந்து நம்ம வந்து ஸ்டாக் வச்சிருக்கோம், வீட்டில் வந்துட்டு ஒரு 1 கிலோ 1/2 கிலோ, அதாவது ஒரு 500 சவரன் வச்சிருக்கோம், இல்லை 200 சவரன் வச்சிருக்கோம், 100 சவரன் வச்சிருக்கோம்னா நம்ம அக்கௌண்ட்ல காமிச்சிருப்போம். மறுபடியும் நீங்கள் விற்கும் போது அக்கௌண்ட்ல தான் விற்க போறீங்க. அக்கௌண்ட்ல விற்கும் போது ஆட்டோமேட்டிக்காவே நீங்க வந்து மறுபடியும் அந்த வருஷத்தினுடைய அக்கௌண்ட் வந்து நீங்க ஃபைல் பண்ணும்போது அதில் நீங்க காமிச்சிருவீங்க. இப்போ உங்ககிட்ட ஒரு 50 லட்ச ரூபா கேஷ் வந்திருக்குன்னு சொன்னா அந்த தங்கத்தை விற்று அதை நீங்க காமிச்சிருவீங்க. காமிச்சினா ஆட்டோமேட்டிக்கா அதுக்கு எவ்வளோன்னு சொல்லிட்டு அதை வேல்யூ பண்ணி அதுலேருந்து அது 12% அதுக்கு வந்துட்டு வரி பிடிச்சும் நடந்துடும். அதாவது வரி நீங்க கட்டி ஆகணும் 12%. கோல்டு ஜுவல்லரி நம்ம கடையில் போய் வாங்கி வைக்கிறோம். நம்ம என்ன சொல்றாங்க, 3 ஆண்டுகளுக்கு அப்புறம் வச்சாங்கன்னா இன்னைக்கு லாங் டர்ம் கேபிட்டல் இண்டெக்ஸேஷன் பண்ணி நம்மளால அட்ஜஸ்ட் பண்ண முடியும்னு சொல்லியிருந்தாங்க ஏற்கனவே. இப்போ என்ன சொல்றாங்க, அது இண்டெக்ஸேஷன் பெனிஃபிட்டை கம்ப்ளீட்டா எடுத்து விட்டுறாங்க. அது நீங்க ப்ராப்பர்ட்டி வாங்கி வித்தாலும் சரிதான், கோல்டு வாங்கி வித்தாலும் சரிதான், கோல்டு பாண்ட் வாங்கி வித்தாலும் சரி, அதை பத்தி அவங்களுக்கு இல்ல. அவங்க கவலை லாங் டர்ம் கேபிட்டல் கெயின்ஸ் வந்துட்டாலே எந்த ஃபண்டுனாலும் 12.5% பண்ணிட்டாங்க. இப்போ லாபமா சாதகமா இப்போ பார்க்கலாம். நம்ம கோல்டு வாங்கியிருக்கணும் ஒரு பொருளை, ஒரு 10 வருஷமா அதோட ஏற்றம் வந்து ரொம்ப குறைவா இருந்தது, 6% 7% ஏறி இருக்கு. இந்த நேரத்தில் நீங்க வித்துட்டீங்கன்னா இண்டெக்ஸேஷன் பெனிஃபிட் இருந்தா உங்களுக்கு லாபம் இருக்கும். இப்போ நம்ம லாபம் இருக்காது, அவ்வளவு லாபம் இருக்காது. இப்போ நம்ம ஜாஸ்தி ஏறி இருக்கு, 12% 15% கோல்டு பீரியட் ஒரு லாஸ்ட் 10 வருஷமா ஏறி இருக்கு. இந்த நேரத்தில் நீங்க வித்தீங்கன்னா இப்போ புது டாக்ஸேஷன் 12.5 லாபகரமா இருக்கும். அப்போ நம்ம புரிஞ்சுக்கணும், நம்ம முதலீடு வந்து குறைந்த அளவுல இன்ஃபிளேஷனோட குறைவா ரிட்டர்ன் கொடுத்துருந்ததுன்னா அந்த நேரத்தில் நீங்க இண்டெக்ஸேஷன் பெனிஃபிட் வச்சிருந்தீங்கன்னா லாபம் கிடையாது. நம்மளுக்கு புது டாக்ஸ் வந்து லாபம் கிடையாது, பழைய டாக்ஸ் சிஸ்டம் லாபம். ஆனா நம்ம ஏர்ன் பண்றது வந்து இன்ஃபிளேஷனை தாண்டி, தட் மீன் பணவீக்கத்தை தாண்டி உங்களோட முதலீடு ரிட்டர்ன் கொடுத்துருந்தா புது 12.5% வந்து லாபகரமான ஒரு விஷயம் இன்வெஸ்டருக்கு, முதலீட்டாளர்களுக்கு. அதே நேரம் வீடுகளுக்குள் சேமிப்பாகவும் பரம்பரை சொத்தாகவும் இருக்கும் தங்கத்தை வெளியே சொல்வது கடினம் என்கிறார்கள் பொருளாதார நிபுணர்கள். இதனால் மொத்த தங்கத்தையும் வரிக்குள் கொண்டு வருவது கடினம் என்கிறார்கள். நம்ம ஒரு வீட்டில் அல்ல இல்லத்தரசிட்ட இருக்கிற தங்கம் ஒரு வங்கி மூலமாகவோ அல்லது மற்ற துணை கொண்டோ அங்கே கணக்கில் எடுக்கப்பட்டால், கணக்கில் வந்தால் அதற்கான வரி கட்டாயம் உண்டு. ஆனால் உங்களுக்கு தெரியும், இந்தியாவில் நடக்கக்கூடிய திருமணங்களோ அல்லது பிறப்பு நிகழ்ச்சிகளோ அல்லது மற்ற நிகழ்வுகளையோ தங்கத்தின் புழக்கம் மிக மிக அதிகம். இந்தியாவில் இருக்க குடும்பங்கள் எவ்வளவு தங்கம் இருக்கிறது என்ற ஒரு புள்ளி விவரம் என்பது அரசாங்கத்திடமோ அல்லது மத்திய அரசோ மாநில அரசோ ஏன் அந்தந்த குடும்பத்தில் கூட தெரியுமா என்பது எனக்கு தெரியவில்லை. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அது வந்து ஒரு பாரம்பரியமிக்க ஒரு கலாச்சாரம் சார்ந்த பொருளாக பார்க்கப்படுவதனால் இன்னும் அறிவியல் அடிப்படையிலான கணக்கீடு இல்லை. அநேகமாக உங்களுக்கு தெரியும், இன்னும் சிறிய காலங்களிலே கட்டாயம்
இந்த தங்கத்தின் கையிருப்பு என்ன, டைமண்டுடைய கையிருப்பு என்ன, வைரத்தினுடைய கையிருப்பு என்ன என்பதை கணக்கிடுவதற்கு பல உத்திகளை அரசாங்கம் கடைபிடிக்கும். அதே சமயத்தில் இன்றைக்கு இல்லத்தரசிகள் வைத்திருக்கக்கூடிய நகைக்கு இப்போ பெரிய வரி இருக்கா என்றால் என்னை பொறுத்தளவு இல்லை. ஏன் இல்லைன்னு சொல்கிறேன்னா, இல்லத்தரசிகள் எவ்வளோ நகை வச்சுருக்காங்கன்றது அவங்கள தாண்டி, குடும்பத்தை தாண்டி அரசாங்கத்துக்கு தெரிகிறதா என்றால் தெரிய வாய்ப்பில்லை. குறைந்த அளவு தான் தெரிய வரும். உதாரணத்துக்கு ஒரு இல்லத்தரசி ஒரு இடத்துல நகை வாங்குறாங்க, ஒரு கடையில் நகை வாங்குறாங்க, அங்கே ரெக்கார்ட் ஆகும். ஒரு இடத்துல நகை விற்கிறாங்க, அங்கே ரெக்கார்ட் ஆகும். ஒரு இடத்துல ஒரு வங்கியில் போய் நகையை அடமானம் வைக்கிறாங்க, அங்கே ரெக்கார்ட் ஆகும். அதே சமயத்தில் எவ்வளவு நகை வைத்திருக்கிறார்கள் என்பது அவர்களை தாண்டி இன்னும் அந்த புள்ளி விவரங்கள் அரசாங்கத்திற்கு கிடைப்பது மிக மிக கடினம். தங்கத்தை பற்றி பேசும் நேரத்தில் பிற முதலீடுகளையும் அதனை சார்ந்த வரி விகிதங்களையும் அறியலாம். ஏற்கனவே நீண்ட கால முதலீடுகளுக்கு லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின் டாக்ஸ் மற்றும் குறுகிய கால முதலீடுகளுக்கு ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயின் டாக்ஸ் ஆகியவை இருக்கின்றன. இதில் தற்போது மத்திய பட்ஜெட்டில் மாற்றம் செய்யப்பட்டுள்ளது. வீடு, மனை உள்ளிட்ட அசையா சொத்துகள் விற்பனையில் கிடைக்கும் லாபத்திற்கு விதிக்கப்பட்டு வரும் நீண்டகால மூலதன ஆதாய வரி 20% 12.5% குறைக்கப்பட்டுள்ளது. அதே நேரம் குறுகிய கால மூலதன ஆதாய வரி விகிதம் 15% 20% உயர்த்தி அறிவிக்கப்பட்டுள்ளது. சொத்தை விற்று வருமானம் பார்க்க நினைப்பவர்களுக்கு இது பலன் தரக்கூடிய விஷயம்தான். ஆனால் இண்டெக்ஸேஷன் எனப்படும் சலுகை நீக்கப்பட்டுள்ளது. அதாவது வீட்டையோ நிலத்தையோ விற்கும்போது கிடைக்கும் லாபத்திற்கு நீண்ட கால மூலதன ஆதாய வரி விதிக்கப்படும். ஆனால் சொத்தை வாங்கியதிலிருந்து விற்கும்போது வரையிலான காலத்தில் இருந்த பண வீக்க ஏற்றத்தை வரியிலிருந்து கழித்து ஆதாயம் பெற முடியும். இதுவே இண்டெக்ஸேஷன் என்று அழைக்கப்படுகிறது. இதுதான் தற்போது நீக்கப்பட்டுள்ளது. 1990s வாங்கியிருக்கேன் அல்லது நான் 2010 வாங்கியிருக்கேன் லேண்டு, நான் இன்னைக்கு விற்கிறேன்னா அந்த இன்ஃப்ளேஷனுக்கு அட்ஜஸ்ட் பண்றதுக்காக காஸ்ட் ஆஃப் இன்ஃப்ளேஷன் இண்டெக்ஸ்னு ஒரு கான்செப்ட் இருந்ததுங்க. அந்த காஸ்ட் ஆஃப் இன்ஃப்ளேஷன் இண்டெக்ஸ்க்கு நான் இண்டெக்ஸேஷன் பண்ணி அந்த லேண்டு நான் இன்னைக்கு வாங்கியிருந்தேன்னா என்ன வேல்யூக்கு வாங்கியிருப்பேன், அந்த வேல்யூவை நான் சேல் வேல்யூ அகேன்ஸ்ட் அட்ஜஸ்ட் பண்ணா அந்த ரிசல்ட்டிங் கேபிட்டல் கெயின்ஸ்ல தான் நான் 20% டாக்ஸ் கட்ட வேண்டியதா இருந்தது. இப்போ அந்த இண்டெக்ஸேஷனே எடுத்துட்டாங்க. ஸோ நீங்க என்ன ரேட்ல வாங்குறீங்களோ அந்த ரேட்ல தான் நீங்க அட்ஜஸ்ட் பண்ண முடியும். இன்ஃப்ளேஷனுக்கு அட்ஜஸ்டே பண்ண முடியாது. ஒருவர் பங்கு வணிகம் அல்லது மியூச்சுவல் ஃபண்டில் 5 ஆண்டுகளாக செய்த முதலீட்டில் 5 லட்சம் ரூபாய் வரை லாபம் கிடைத்திருந்தால் அவர் நீண்டகால மூலதன ஆதாய வரியாக 50,000 ரூபாய் செலுத்தியிருப்பார். ஆனால் பட்ஜெட்டில் அந்த வரி 12.5% உயர்த்தப்பட்டிருப்பதால் அவர் இனி 62,500 ரூபாய் செலுத்த வேண்டும். அதே நேரம் நீண்டகால மூலதன ஆதாய வரிக்கான அடிப்படை வரம்பு 1 லட்சம் ரூபாயிலிருந்து 1,4 லட்சம் ரூபாயாக உயர்த்தப்பட்டுள்ளது. அதாவது 1 லட்சம் ரூபாய் வரையிலான லாபத்திற்கு வரி செலுத்த வேண்டாம் என்ற நிலை இதுவரை இருந்தது. இனி 1,4 லட்சம் ரூபாய் லாபம் வரை வரி செலுத்த தேவையில்லை என மாற்றப்பட்டுள்ளது. ஈக்விட்டி மார்க்கெட், ஆஃபர் ஃபார் சேல், ரீட் இன்வெஸ்ட்மெண்ட், ரியல் எஸ்டேட் இன்வெஸ்ட்மெண்ட் ட்ரஸ்ட், அப்புறம் மியூச்சுவல் ஃபண்ட், இதுல நீங்க குறுகிய காலத்துல இன்வெஸ்ட் பண்ணாங்க. குறுகிய காலம்னா நம்ம என்ன சொல்றாங்க, ஒரு ஆண்டு கீழே இருக்கிறது எல்லாமே ஷார்ட் டேர்ம்ன்றாங்க. அதுக்கு 20% டாக்ஸ் போறாங்க. இது பாதகமா பாதகம் தான். ஆனா 15% ரேட்ல 20%. ஆனா பங்குச்சந்தை வரும்போதே உங்களுக்கு மைண்டில் என்ன இருக்கணும், நான் மினிமம் 3 வருஷம் ஹோல்ட் பண்ணுவேன், 5 வருஷம் ஹோல்ட் பண்ணுவேன். இது மாதிரி கேட்டகரியில் வாங்கினா ஒன்றும் பிரச்சனை இல்லை. இல்லாட்டி இந்த மாதிரி பாதகத்தை அனுபவிச்சு தான் ஆக வேண்டிய சூழ்நிலை இருக்கணும். குறுகிய கால மூலதன ஆதாய வரி விகிதத்தை பொறுத்தவரை ஒருவர் ஒரு முதலீடு செய்து ஓராண்டுக்குள் பெறும் லாபத்திற்கு இனி 20% வரி செலுத்த வேண்டியிருக்கும். ப்ராப்பர்ட்டி கூட ஒருத்தர் வாங்கியிருக்கிறாரு, அவர் 2002ல வாங்கியிருக்காருன்னு வச்சுக்கோங்க. 2002ல வாங்கி இப்போ ஒரு 20 லட்சம் ரூபாய்க்கு ஒரு 2002ல வாங்கிட்டார் ப்ராப்பர்ட்டி. இன்னைக்கு 1 கோடி ரூபாய்க்கு வித்துட்டாரு. அப்போ அவரோட நிகர லாபம் 80 லட்சம் அவரோட நிகர லாபம். இப்போ என்ன சொல்லிட்டாங்க, 12.5% கட்டணும்ட்டாங்க. அப்போ 80 லட்சத்துக்கு 12.5% 10 லட்சம் ரூபாய் வந்துடும். இதே அவர் அந்த ப்ராப்பர்ட்டி 2002ல வாங்கியிருந்தாரு. இப்போ இந்த கேபிட்டல் கெயின்ஸ்க்கு முன்னாடி வித்திருந்தாரு. இப்போ ஜூலை 23 ஜூலை 22 வித்திருந்தாரு. அப்போ அவருக்கு அந்த இண்டெக்ஸேஷன் பெனிஃபிட் பார்த்தீங்கன்னா 2002லேருந்து 2024 வரைக்கும் இண்டெக்ஸேஷன் பெனிஃபிட் போட்டிருந்தாருன்னா அவர் வாங்கின 20 லட்சம் பொருளோட விலை இன்னைக்கு 69,17,000 ரூபாய் இருந்திருக்கும்.
அப்போ அவருக்கு டாக்ஸ் வர்றது வந்து பேலன்ஸ் இருக்கிற 32 லட்சம் ரூபாய்க்கு தான் கிட்டத்தட்ட வரும். 30,85,000 ரூபாய் கிட்டத்தட்ட டாக்ஸ் வரும். அப்போ அதை வந்து நீங்க இப்போ அதுக்கு வந்து 20% டாக்ஸ் போட்டோம்னா அவருக்கு கிட்டத்தட்ட 6,17,000 ரூபாய் கிட்டத்தட்ட வருது. இப்போ புது ஸ்லாப்ல போட்டா 10 லட்சம் வரும், பழைய ஸ்லாப்ல 6,17,000 ரூபாய் வரும் நம்மளுக்கு. இப்போ அதோட ப்ராப்பர்ட்டி வேலை இன்னும் ஜாஸ்தி ஏறி இருந்தா நியூ ஸ்லாப் பெட்டரா இருந்திருக்கும். அப்போ பழைய ஸ்லாப்ல கொஞ்சமா ஏறி இருந்தா இப்போ பழைய இண்டெக்ஸேஷன் பெனிஃபிட் அப்போ டெஃபினட்டா 3 லட்ச ரூபாய் நஷ்டம் தான். புது டாக்ஸ் ஸ்லாப்ல ஒருத்தர் 3 லட்ச ரூபாய் நஷ்டம் தான் அவருக்கு, எக்ஸ்ட்ரா கட்ட வேண்டியதா இருக்கு. ஆனா ப்ராப்பர்ட்டி வேலை நிறைய ஏறி இருந்தா 10-12% ஏறி பதிலாக அந்த ப்ராப்பர்ட்டி வேலை 20% ஏறி இருந்தது. நம்ம இன்வெஸ்ட் பண்ணி டோட்டல் இப்போ ரிட்டர்ன் 20% இருந்தா புது டாக்ஸஸ்ல நம்மளுக்கு அட்வான்டேஜா இருக்கும். நீண்ட கால அடிப்படையில் முதலீடுகளை மேற்கொள்ளாதவர்களுக்கு இது பாதகம் என்கிறார்கள் நிதி ஆலோசகர்கள். இது தவிர முன்பேற வர்த்தகத்தில் ஈடுபடும் முதலீட்டாளர்களுக்கு செக்யூரிட்டிஸ் டிரான்சாக்ஷன் டாக்ஸ் எனப்படும் பங்கு பரிவர்த்தனை வரியும் அதிகரிக்கப்பட்டுள்ளது. ஊக வணிகத்தில் ஈடுபடுவதை குறைக்க வரி அதிகரிக்கப்பட்டுள்ளதாக கூறுகிறார் நிதி ஆலோசகர் சுரேஷ் பார்த்தசாரதி. பங்குச்சந்தைன்னு வந்து முதலீடா பார்க்காம அது வந்து ஒரு கேம்பிளிங் பிளேஸ் மாதிரி நிறைய பேர் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. டெய்லி காலையில வாங்கி மத்தியானம் விற்கிறது, வாங்கி உடனே கொஞ்ச நாளில் விற்கிறது, இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு எல்லாம் ஸ்பெகுலேட்டிவ் டெரிவேட்டிவ்ஸ் சொல்றாங்க. அந்த டெரிவேட்டிவ்ஸ் வந்து டாக்ஸ் ஏற்றிட்டாங்க. அது வந்து அக்டோபர்ல இருந்து இம்ப்ளிமெண்ட் பண்றாங்க. மீதி எல்லா கெயின்ஸ் வந்து ஜூலை 23 இருந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணிருக்காங்க. அப்போ ட்ரேடு பண்றவங்களுக்கு டெஃபினட்டா கொஞ்சம் இம்பாக்ட் வருது. இண்டெக்ஸேஷன் சலுகை நீக்கம் 2001ஆம் ஆண்டுக்கு பின் வாங்கிய சொத்துக்களை விற்பனை செய்வதற்கு மட்டுமே பொருந்தும் என நிதித்துறை செயலாளர் TV சோமநாதன் கூறியுள்ளார். இண்டெக்ஸேஷன் சலுகை நீக்கம் சொத்து விற்போரை பாதிக்கும் என கூறப்படும் நிலையில் இது குறித்து வருமான வரித்துறை தனது எக்ஸ் சமூக வலைதள பக்கத்தில் பதிவு ஒன்றை இட்டுள்ளது. சொத்து விற்பனையில் கிடைக்கும் லாபம் பொதுவாக 12 முதல் 16% வரை உள்ளது என்றும் இது 4 முதல் 5% வரை இருக்கும் பணவீக்கத்தை விட மிகவும் அதிகம் என்றும் கூறப்பட்டுள்ளது. எனவே இண்டெக்ஸேஷன் சலுகை நீக்கம் பெரும்பாலானோருக்கு பாதிப்பை ஏற்படுத்தாது என வருமான வரித்துறை தெரிவித்திருக்கிறது. மேலும் வரி சேமிப்பு பலன் வீடு விற்போருக்கு கிடைக்கவே செய்யும் என்றும் விளக்கம் அளித்திருக்கிறது. போனதெல்லாம் போகட்டும், முதலீடு என்பதை வரி அடிப்படையில் பார்க்காமல் அதனால் கிடைக்கும் பலன் அடிப்படையில் பார்க்க வேண்டும் என்கிறார்கள் நிதி ஆலோசகர்கள். டாக்ஸை பேஸ் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணக்கூடாது, நம்ம ரிட்டர்னை பேஸ் பண்ணி தான் இன்வெஸ்ட் பண்ணணும்னு சொல்றோம். இப்போ டாக்ஸை பேஸ் பண்ணி இந்தியாவில் பழக்கப்பட்டு இப்போ அது ஸ்ட்ரக்சர் மாறினோடனே பயப்படுறாங்க. அப்போ அதனால முதலீடுன்னு வரும்போது உங்களுக்கு என்ன லாபம் வேணும் அதை கருத்தில் கொண்டு நீங்க முதலீடு பண்ணீங்கன்னா கவர்மெண்ட் என்ன டாக்ஸ் ஸ்ட்ரக்சர் மாற்றணும் நம்மளுக்கு கவலை கிடையாது. நீங்க டாக்ஸை பேஸ் பண்ணி நம்ம ஒரு 10,000 ரூபாய் இன்வெஸ்ட் பண்றோம்னா போய் டாக்ஸ் என்ன கிடைக்கும், டாக்ஸ் பெனிஃபிட் கிடைக்குமா, ரிட்டர்ன்ஸ் என்ன கிடைக்குது நம்ம ஆளுங்க பார்க்க மாட்டாங்க, டாக்ஸ் என்ன கிடைக்கும்னு பாக்குறாங்க. இப்படியே நம்ம இவ்வளவு வருஷமா பழகி இப்போ இந்த ஓல்டு ரிஜிம் நியூ ரிஜிம்ல வந்து உட்கார்ந்துட்டு இருக்கோம். கொஞ்சம் வருஷத்துல இந்த ஓல்டு ரிஜிமே காணாம போயிடும், கண்டிப்பா காணாம போயிடும். பட் நியூ ரிஜிம்ல அப்போ டாக்ஸ் வந்து நீங்க சம்பாரிச்சா டாக்ஸ் கட்டிட்டு வெளில போயிடுங்க, நீங்க அப்புறம் அந்த பணத்தை என்ன வேணா படிச்சுக்கோங்க எப்படின்னா கவர்மெண்ட் சொல்ல போறாங்க. அது 3 வருஷமோ 5 வருஷமோ 2 வருஷமோ சொல்ல போறாங்க. அப்போ இப்பல நம்ம பழக்கப்படுத்திட்டா டாக்ஸ் பத்தி நம்மளுக்கு கவலை கிடையாது. நம்ம ஒன்று புரிஞ்சுங்கன்னா இப்போ இந்தியாவில் 12.5% ஈக்விட்டி டாக்ஸ் போட்டுருக்கே நிறைய பேர் சொல்றாங்க. இதே யூஎஸ்ல 20% டாக்ஸ் கட்டணும், அது ஒன்றும் சொல்றது இல்லை. நம்ம இப்போ என்னன்னா ஒரே ஒன்று, இவ்வளவு வருஷமா பங்குச்சந்தையில வரல, இப்போ 4 வருஷமா தான் பங்குச்சந்தையில வராங்க. வந்தவுடனே 2018 ஒரு டாக்ஸை போட்டாங்க கேபிட்டல் கெயின்ஸை, திருப்பி இப்போ வந்து அந்த கேபிட்டல் கெயின்ஸை இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்க. பட் பங்குச்சந்தையில் நிறைய பேர் வந்தப்பறம் போட்டால் பரவாயில்ல. பட் அரசாங்கத்துக்கு ஃபிக்ஸட் டெபாசிட்ல ஒருத்தன் கஷ்டப்பட்டு போடுறான், அவனுக்கு உண்டி டாக்ஸ் பண்ணணும். பங்குச்சந்தையில் வந்து ஒருத்தன் இன்வெஸ்ட் பண்ணாங்க டாக்ஸ் பண்ணா சரி கிடையாது. டிஃபரன்சியேஷன் இருக்குனால இப்போ ஈக்குவலைஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்ம இந்த மாதிரி இருக்கிறத டாக்ஸ் அக்செப்ட் பண்ணி முதலீடு பண்ணின்னு போயிட்டே இருக்க வேண்டியதான். நம்ம வருவாயை பெருக்குவதற்காக மூலதன ஆதாய வரியை அதிகரிக்கவில்லை என கூறுகிறது மத்திய அரசு. ஆனால் வரி நடைமுறைகளை எளிமைப்படுத்தவும் முதலீட்டாளர்களை காக்கவுமே சில திட்டங்களுக்கு வரி அதிகரிக்கப்பட்டிருப்பதாகவும் அரசு தெரிவித்திருக்கிறது. மொத்தத்தில் வரி நடைமுறை எளிமைப்படுத்தப்பட்டிருப்பதாகவும் 10 ஆண்டுகளில் செய்யப்பட்டுள்ள மிகப்பெரிய மாற்றம் இது என்றும் நிதி ஆலோசகர்களும் பொருளாதார வல்லுநர்களும் தெரிவிக்கிறார்கள்.